இந்து புராணங்களில் மிக முக்கியமான தெய்வங்களில் ஒருவராக விளங்குபவர் அக்னி பகவான். அவர் வெறும் தீ அல்ல, மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையே செய்திகளை கொண்டு செல்லும் தெய்வீக சக்தியாக கருதப்படுகிறார். வேதங்களில் அக்னிக்கு உயர்ந்த இடம் வழங்கப்பட்டுள்ளது. யாகம், ஹோமம், திருமணம் போன்ற அனைத்து சுப நிகழ்ச்சிகளிலும் அக்னி பகவான் சாட்சியாக இருப்பார். பண்டைய காலத்தில் பூமியில் வாழ்ந்த முனிவர்கள் தினமும் யாகங்கள் செய்து தேவர்களை வழிபட்டனர். அந்த யாகங்களில் அர்ப்பணிக்கப்படும் நெய், தானியம், பழங்கள் அனைத்தையும் தேவர்களிடம் கொண்டு சேர்ப்பவர் அக்னி பகவான்தான். அதனால் அவரை தேவர்களின் தூதுவர் என்று அழைத்தனர். ஒரு நாள் தாரகாசுரன் என்ற அசுரன் மிகுந்த சக்தி பெற்று முனிவர்கள் செய்யும் யாகங்களை அழிக்க ஆரம்பித்தான். யாகங்கள் நடைபெறாமல் போனதால் தேவர்களின் சக்தியும் குறையத் தொடங்கியது. முனிவர்கள் அனைவரும் சிவபெருமானையும் தேவர்களையும் வேண்டிக் கொண்டனர். அப்போது அக்னி பகவான் தன் தீயின் சக்தியால் அசுரர்களின் இருள் சக்தியை எதிர்த்து போராடினார். திருமணங்களில் மணமக்கள் அக்னியை சுற்றி வருவது அக்னி சாட்சி என்ற நம்பிக்கையால்தான். அதாவது அவர்கள் எடுக்கும் உறுதிமொழிக்கு அக்னி பகவான் சாட்சியாக இருப்பார் என்பதே அதன் அர்த்தம். அக்னியின் ஒளி எங்கு சென்றதோ அங்கு இருள் மறைந்தது. தீமை அழிந்து நல்ல சக்தி வெற்றி பெற்றது. இதனால் தேவர்கள் மகிழ்ச்சி அடைந்து அக்னி பகவானை புகழ்ந்தனர். மனிதர்களும் அவரை புனித சக்தியாக வழிபடத் தொடங்கினர். அக்னி பகவான் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், தீ போல ஒளி தர வேண்டும், பிறருக்கு உதவ வேண்டும். ஆனால் கோபம் மற்றும் அழிவு தரும் தீயாக மாறக்கூடாது என்பதாகும். நல்லதை பரப்பும் ஒளியாக இருங்கள், அழிவை தரும் தீயாக அல்ல. வேலொண்டு வினையில்லை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.